தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்து வந்துட்டு ஆக்டர் சரவணன் அவர்கள், அவரோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாலுமே ஒரு மாதிரி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார். என்ன சார் பில்டப்பே வேண்டாமா, பயந்துட்டீங்களா? சரி, ஓகே. ப்ளீஸ் கிவ் வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஆக்டர் சரவணன் சார் அவர்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சின்னதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக டேரக்டர் சைட்லேருந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும், பெரியவங்கன்னு சொல்லக்கூடாது, ஈக்குவல் தான். பார்த்திபன் சார், இமான் சார் மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் பெரியவங்க, மற்றவங்களாம் ஈக்குவல் தான். இந்த படம் திரு விஷால் வெங்கட் இயக்குனர். இவர் எப்படி தெரியும்னா, நான் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது எங்கே ப்ரிவியூ போட்டாலும், எங்கே சினிமா சம்மந்தமாக எது நடந்தாலும் ஓடி போய் நிற்போம். அப்படி வந்து ஆர்கேவி ஸ்டுடியோன்னு ஒன்றில் வந்து நரை எழுதும் சுயசரிதம்னு ஒரு படம், திரு மணிகண்டனும் அதில் பங்கு இருந்தார். அந்த டீமில் எனக்கு யாருக்குமே பழக்கம் இல்லை. அதை முடிச்சுட்டு தேடி ஓடி அலைஞ்சேன், இதை எப்படியாவது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல கதை. ஏன்னா எங்கள் அப்பா நான் நேராக பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி எல்லாரோட தகப்பனாரும் அதில் வந்து கனெக்ட் ஆவாங்க. அப்படி ஒரு கதை அது. அப்படி பழக்கமான திரு இயக்குனரோட படம் தான் அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள். அந்த படம் பார்த்துட்டு அதே மாதிரி தான், ஒரு நல்ல கலைஞன், அது நடிகன் மட்டும் இல்லை, நல்ல டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு சிறந்த இடத்துல, அதாவது நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி நான் ஆசைப்பட்டு கேட்டு அவரை ரொம்ப கெஞ்சி டிஸ்டர்ப் பண்ணி வாங்கி நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அதில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஐ லைக் டு கால் அப்பான் திரு டிஎஸ்கே அவர்கள் டு கிவ் அஸ் அ வெரி ஃபியூ வேர்ட்ஸ். அண்ட் சார், உங்களை பற்றி சொல்லி ஆகணும், ப்ராப்பராக பாம் படத்தோட லோகோலாம் போட்டு பயங்கரமாக வந்திருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் அஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன்களுக்கு அக்காக்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான படம் பாம். போன செப்டம்பர் லப்பர் பந்து, இந்த செப்டம்பர் பாம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இந்த கேட்கும் போதே பாசிட்டிவாக இருக்குது. அதில் நடித்த நிறைய காளி வெங்கடண்ணன், பாலசரவணன் ஐயா, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான நட்புகளோடு நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பொதுவாக வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா, இது லப்பர் பந்துக்கு முன்னாடி நான் கமிட்டான ஒரு படம். இந்த பஞ்சத்தில் இருக்கும்போது பாயசம் கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி ஒரு படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக காமெடி ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பெட்டர் மேக்ஸ் படங்கள்லாம் காமெடி ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். பாம்பில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக விஷால் ப்ரோ ப்ளேஸ் பண்ணி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு மூவ் ஆன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ பிரதர். பொதுவாக சில நேரங்களில் சில மனிதர்களை நம்ம மீட் பண்ணுவோம். அப்படி சில நேரங்களில் சரியான நபர்களை மீட் பண்ணால் நம்மளோட லைஃப் மூவ் ஆன் ஆகும். அப்படி நான் மீட் பண்ண நபர் தான் விஷால் வெங்கட். கிட்டத்தட்ட 2021 அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன், பிரதர் உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சில நேரங்கள் சில மனிதர்களோட ப்ராக்ரஸ் போயிட்டு இருந்தது. அப்போ ஆல்ரெடி வந்து ஆடிஷன்ஸ்லாம் ஓவர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, பட் பரவாயில்ல, பட் ஆனால் டெஃபினட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கட்டு. அதுக்கப்புறம் 2023 அவர்கிட்ட எனக்கு ஒரு மெசேஜ், ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு. இப்போ பாருங்களேன், ஒரு 2 இயர்ஸ் கேப்பு, எந்த ஃபாலோஅப்புமே இல்லை அவர்கிட்ட. அவரும் எனக்கு எந்த மெசேஜ் பண்ணல. கூப்பிட்டு அவர் வந்து அந்த கேரக்டர் கொடுத்தாரு. எனக்கு லப்பர் பந்துக்கு முன்னதாக என்னை நம்பி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக என்னை வந்து ஒரு பிளேஸ் பண்ணதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ. யூஸ்வலாக ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னும் போது நிறைய மிகைப்படுத்தி சொல்லலை அவரை. நாசர் சார் வந்து இந்த கெம்பீரியர் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் 1 லான்ச் ஆகும்போது சொன்னார், இதில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரைடுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு. அதை நாங்கள் எல்லாருமே உணர்ந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அதை உணர்ந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மோர் ஓவர் இங்கே எல்லாம் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஐ எம் ஸோ பிளஸ்ட். அண்ட் டு பி ஆனஸ்ட், டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் சார். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் நீங்கள் மியூசிக் பண்ண பாடல்கள் மிமிக்ரி பண்ணி நான் கைத்தட்டு வாங்கியிருக்கேன். ஈவன் கண்டாங்கி கண்டாங்கி சாரை, விஜய் சாரோட வாய்ஸு, அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ்லாம் பாடி ஒத்தைக்கு ஒத்த வேலைக்கு மலைக்கு ஒத்த பக்கம் ஒதுக்கும் பொழுது அப்படின்லாம் பாடி கிளாப்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் சார். நான் நம்பவே இல்லை உங்கள் பக்கத்தில் நான் இப்படி உட்காருவேன்னு. கொஞ்சம் அப்படியே சோரிங்காக தான் இருந்தது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயமும் என் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்தது. இதை சொன்னால் கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். உங்களோட பாட்டு வந்து ஒரு திருட்டை தடுத்துருக்கு சார். ஆக்சுவலாக உண்மை, இந்த மாதிரி திருட வந்திருக்கான். வீட்டில் ஒரு ஆள், ஒரே ஆள் தான், என் ஃப்ரெண்டு. ஃபுல்லாக வந்து நைட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். மிட் நைட்டில் உள்ளே போயிருக்காங்க. அப்போ திருட வந்து 2 பேர் வந்திருக்காங்க. தட்டி விட்டு ஒரு ரிமோட் கீழே விழுந்து ஆன் ஆயிடுச்சு சார். அப்போ சன் மியூசிக்கில் பாட்டு போயிட்டுருக்கு. அந்த பாட்டு சேவ் பண்ணியிருக்கு. என்ன பாட்டுன்னு நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்றொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய்
ரெண்டாவது வரி டக்குன்னு எந்திரிச்சிட்டா திருட பிடிச்சிட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க. அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணீங்க சார். சார் நீங்கள் ஒரு திருட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க சார், அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ஏபிசி 3 ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சி ஆடியன்ஸை டக்குன்னு கவர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சாருக்கு அப்புறம் டிமான் சார் அதை பட்டி தொட்டி எல்லாம் பண்ணுவார். அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் ஒவ்வொரு மேடை நிகழ்ச்சிகளையும் கச்சேரிகள் ஷோலெல்லாம் சாரோட பாட்டுகள் ரிப்பீட் மோடில் போயிருக்கு. ஸோ அப்படி சீசன்ற டக்குன்னு பிடிச்சிட முடியாது. சார் வந்து வேற லெவல் சார் அதில். ஸோ இன்னைக்கு விழாவின் நாயகன். ஸோ இன்னும் நிறைய நான் உங்களோட பாடல்களை பாடி மிமிக்ரி பண்ணி கைத்தட்டு வாங்கின காலங்கள் போய் நீங்கள் பிஜிஎம் பண்ண மியூசிக் பண்ண படத்தில் நான் இருக்கேன்னு சொன்னது ஐ எம் ஸோ கிளாட் சார். தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக எங்கள் அண்ணன் காளி வெங்கட் அண்ணனோட 3வது படம் எனக்கு பெட்டர் மேக்ஸ் லப்பர் வந்து இப்போ பாம். அவர் ஸ்டைல்லே சொல்லணும்னா மாரி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, ஏரியாவில் புற விட்டு பேசுகிறேன் அவன், அதுக்கப்புறம் லெவலே மாறிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் உண்மையே சொல்லணும்னா, ஏரியாவில் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்த ஆள் பாரு அவர், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக படம் பண்ணி இன்னைக்கு ஒரு நடிச்சா தான் படமே ஓடுதுன்ற லெவலுக்கு வந்துடுச்சு, ஏரியாவில் பெரிய கைப்பா அவர் அப்படின்ற மாதிரியான நிலைமை. ஆனால் வாரத்துக்கு ஒரு படம், ஆனால் அண்ணன் நடித்தா அந்த படம் ஓடுன்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்றைக்கி நடிக்க போகிற உங்களோட டேலண்ட்டுக்கு இன்னும் வேறு லெவல்ண்ணா. நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பீங்க, அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அர்ஜுன் தாஸ் பிரதர், நான் குயிக்காக முடிச்சிடுறேன். பட் ஏன்னா லாஸ்ட் லப்பர் பந்தோட சக்ஸஸ் மீட்டில் எனக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, 2 வரியில் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி எனக்கே என்னடா இவ்வளோ பேசுகிறான் ஏன் பேசலன்னு தோணலை, ஏன்னா வாயடைச்சு போயிட்டேன் அந்த டைமில். அர்ஜுன் தாஸ் பிரதர் யூஸ்வலாக ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிற ஒரு ஆள். கைதி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் 5 பேரோட போலீஸ்காரோட பேர் இருக்கு, அது கொண்டு வரவனுக்கு லாக் டவுன் செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு மாசா பேசின ஆக்ஷனாக பேசினவரை இந்த படத்தில் ஆட்டுக்குட்டியை தடை கொடுத்த மாதிரி அமைதியாக பேச வச்சு, எப்படி பாஷா படத்தில் மாணிக்கம் ரஜினி சார் வந்து கட்டி வச்ச எல்லாரும் அடிப்பாங்களோ அதே மாதிரி தலைவன் அடி வாங்க வச்சு ஒரு இன்னொரு சைட் ஆஃப் அர்ஜுன் தாஸ் அவர்களை நீங்கள் டெஃபினட்டாக அதை பார்க்கலாம். அதில் அந்த சாங்கில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அர்ஜுன் தாஸ் ப்ரோவுக்கும் சிவாத்மிகா அவர்களுக்கும் நான் கெமிஸ்ட்ரி, அந்த கேரக்டருக்கான ரோலை எவ்வளோ உணர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அர்ஜுன் தாஸ் ப்ரோ, இந்த படம் உங்களை வேற லீக்குக்கு டெஃபினட்டாக கொண்டு போகும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். கம்மிங் டு ஹீரோயின் சிவாத்மிகா, அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரியே அவங்க நம்மளோட ஃபீல் ஆக மாட்டாங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி ஃபீல் ஆவாங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொன்னேன்னா, வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கான்வர்சேஷன் வித் ஹர் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஈவன் அவங்க எப்போ பண்ணால் ஏதாவது ஒரு மெமிக்ரி, அந்த ஃப்ரீ டைமில் ஏதாவது மெமிக்ரி பண்ணால், சார் இந்த மாதிரி பண்ணி காட்டுங்க சார், இவங்க வாய்ஸ் பண்ணி காட்டுங்க, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அந்த விஜய் சேதுபதி என்ன மாதிரி பண்ணி காமிக்கும் போது ஷி ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக அந்த டைமில். ஸோ குமுதா மட்டும் இல்லை, குடும்பமே ஹாப்பியாக நச்சு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக நிறைய பேரை சில பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். நிறைய நண்பர்கள், ஸ்பெஷலாக தலைவன் ஆர்ட் டைரக்டர் மனோஜ், அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. படம் பார்க்கும்போது தெரியும் அவருடைய ஒர்க் எப்படின்ட்டு. அதே மாதிரி எடிட்டர் தலைவன் பிரசன்னா ஜிகே, அவரோட கட்ஸு வேற லெவல் கட்ஸ், அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய படங்கள் பண்ணி இன்னைக்கு இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. அண்ட் டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக நம்ம டிஓபி ராஜ்குமார் சார், ரொம்ப விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அன்றைக்கி கூட நடித்த அத்தனை சக நடிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் ஒரு டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஹாப்பியான, நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது சூப்பர்யா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு லவர் பந்து, ஒரு 3PKC இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹாப்பி படமாக இருந்ததோ, அது மாதிரி பாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான படமாக இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய ஹார்ட்ஃபில் தேங்க்ஸ் டு விஷால் ப்ரோ. லவ் யூ லவ் யூ லவ் யூ. அது தவிர எனக்கு வேறு எந்த வார்த்தையும் சொல்லணும் எனக்கு தெரியவே இல்லை. நிறைய டேரக்டரில் கடந்து வருவோம், ஆனால் ஒரு சில டேரக்டர்ஸ் நம்ம வந்து சில டைம் மூவ் ஆன் ஆகிடுவோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் ஃப்ரம் த டே எப்படி எங்கூட பேசினாரோ அதை விட அதிகமான அன்பு தான் இருக்குது. அந்த அன்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பார்த்திபன் சார். சார் நான் ஹியூஜ் ஃபேன் சார், ஆக்சுவலாக ஹியூஜ் ஃபேன். அவர் போட்ட புதிய பாதைக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ஸ். அவரை மாதிரி மெமிக்ரி பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அவரை மாதிரியே இருக்கடா லைட்டாக அப்படின்லாம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சார் இறைவன் நிலைக்கெலாம் ஆடிஷன்லாம் வந்து அனுப்பியிருந்தேன் சார். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த இதில் ஏதாவது ஒன்றில் உங்களோட சின்னதாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவர் டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மணிகண்டன் ஐயா.
ஃப்ரம் த பிகினிங் சின்ன சின்ன ஒர்க்கு கூட அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுவார், நானும் அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன். அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஒரு உயரம் போனதுக்கப்புறம் ஒரு தலகணம் இல்லாமல் இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஃபீல்டில் இவர் இருக்கார். ரொம்ப நன்றி அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு எப்போ அடுத்த படம் வரும்னு தெரியல, அதனால தான். ஓகே, லவ் யூ. பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. சாரி, ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோட ஒய்ஃப், என்னோட பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா போகும்போது சொல்லலைன்னா திட்டுவாங்க, அதுக்கு தான். லவ் யூ.